ஹாய். இன்னைக்கு வெயிட் லாஸ் இட்லி பொடிங்க. ஆக்சுவலாக எள்ளு பொடி, சோளப்பொடி, உளுந்தம் பொடின்னு தனித்தனியாக அரைப்பாங்க. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரே இட்லி பொடியாக அரைச்சிருக்கிறோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். எள்ளு, கொள்ளு, சோளம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் கருப்பு உளுந்து 150 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெள்ளைச்சோளம், அதில் பாதி 75 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொள்ளு 75 கிராம்ஸ் எடுத்துருக்குறேங்க. எள்ளு 150 கிராம்ஸ், அதாவது ஒரு டம்ளர். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா 7லேருந்து 8 பீஸ், நல்ல காரமாக இருக்குதுங்க. பூண்டு ஒரு 8 to 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி, பெருங்காயம், உப்பு. அப்புறம் கருவேப்பிலை நீங்கள் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளைச்சோளம் நல்லா பொரியணும், பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் கொள்ளு நல்லா இதுவும் பொரிஞ்சு நல்லா வரும், எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் எள்ளு நல்லா வெடிக்கும், கருகி போயிடக்கூடாது. கருகாமல் கரெக்டாக பார்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு புளியும் பூண்டையும் சூடு பண்ணி அதே கடாயில் கல் உப்பு, கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் உப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, புளி, பூண்டை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருப்பு உளுந்தை போட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொள்ளு, சோளம், உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணணும்னா நம்ம எள்ளு ஆட் பண்ணணும். எள்ளு போட்டு அரைச்சிட்டு உப்பு, பெருங்காயம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்திங்கன்னா எனக்கு இதில் கரெக்டாக 500 கிராம்ஸ் கிடச்சிது. 1/2 கிலோ இட்லி பொடி கிடச்சிதுங்க. இதை பொடி இட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இட்லிக்கு, இல்லை ஊத்தாப்பம் மாதிரி, தோசைக்கு, அப்புறம் சாதத்தில் கூட நெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்க நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.